முதல் விதமான வாகியக்காரர் வந்து மெட்டு மெட்டுடன் கூடிய சந்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் ரெண்டு சேர்ந்து வந்ததுன்னா உத்தம வாகியக்காரர். அது வந்து நடுவுல வர மத்தியம வாகியக்காரர், மத்தியம இசையமைப்பாளருங்கிறது ஒரு 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 கவிதையை படிச்சுட்டு அதுக்கு ஸ்பான்டேனியஸா டியூன் போட்டாருன்னா அது வந்து உதாரணமா இது பாருங்களேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுத அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. உங்க வாயிலாக ஆழ்வாரே பாடுவதாக எனக்கு தோன்றுகிறது. யூ ஆர் வெரி கைண்ட். ஸோ இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நமக்கு அந்த டியூனோட பாடணும் அப்படின்னு தோன்றது இல்லையா? ஸோ இது இரண்டாவது வகையான இசையமைப்பாளர். மூணாவது வந்து ஒரு டியூன் இருந்தது, அந்த டியூன் மேல வேர்ட்ஸ் எழுது. இப்போ இந்த காலத்துல பெரும்பாலும் அப்படிதான் சினிமாக்கள் நம்ம லிரிக்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மூணாவது அதம வாகியக்காரர், அதம இசையமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ரோலும் அவர் எடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு டியூன் தான் இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம். அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் a prayer to God to save the king of a சிறு தீவு. அந்த தீவுல இருந்து வந்து நம்மளை கான்கர் பண்ணிருக்காங்க. அந்த தீவினுடைய ராஜாவுடைய அல்லது ராணியுடைய க்ஷேமத்திற்காக பாடும் பாடல் அது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ முத்துசாமி தீட்சிதர் அதை வந்து அந்த டியூன் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, காட் சேவ் த கிங், அந்த சேவ்ங்கிற தீம் மட்டும் வச்சுட்டு சேவுக்கு வடமொழியில ரட்சித்தல் அல்லது பாஹி அப்படிம்பாங்க. ஸோ சந்ததம் எப்பொழுதும் பாஹி காப்பாற்றுக யாரை? அந்த தீவின் அரசனையோ அரசியோ அல்ல, மாம் என்னை காப்பாற்றுக. யாருக்கு அந்த பிரேயர் போய் சேருதுன்னா, சங்கீத சியாமலா, அதாவது மீனாட்சி, அதாவது தேவி, பார்வதி தேவி அப்படின்னு வச்சுக்கலாம். சர்வாதாரே எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவள், சிந்திதார்த்த பிரதா அண்ட் சித்ரூபிணி. இந்த சித்ரூபிணிங்கிற வேர்ட்ல தான் எல்லா விஷயமுமே இருக்கு. சித்ரூபிணிங்கிறது சச்சிதானந்த ரூபம். அதாவது பரம்பொருள் நம்ம எடுத்துனோம்னா இந்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த அண்டம் பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட, காலத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எது என்றால் அதுவே ஒன்று. அந்த ஒன்று தான் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்தை வந்து அவர் சித்ரூபிணி, கான்சியஸ்னஸ்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும் தேவியே நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தமோட டியூன் எடுத்து தலைகீழ திருப்பி போட்டு நம்ம வழிக்கு கொண்டுட்டாரு. ஸோ இது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லலாம்.